41ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பழக்கமுடைய ஒரு வேத வசனத்தை தான் இன்றைக்கு பகல் வேளை நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்கள். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மேல கை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 22வது ஆண்டில் இந்த ஊழியத்திற்கு, இந்த ஊழியத்து பேர் என்னையா? அக்கினி ஸ்தம்ப எழுப்புதல். கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அப்போ இந்த ஊழியத்திற்கு கத்த சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல நம்ம கேட்போம். எங்க பார்த்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் பெருகி போச்சு. ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இருக்கவும் முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த வார்த்தை. 21 ஆண்டுகளை முடித்து 22வது வருஷ இந்த ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கிற என் சகோதரனுக்கு பரிசுத்த தெய்வம் சொல்ல சொன்ன வார்த்தை, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார். ஆமென். இந்த ஊழிய பங்காளர்கள் எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தூக்கணும். வேலை இருக்கு. அவங்க பக்கத்துல கை தூக்கணும். இருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்க அங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆண்டும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? வசனத்திலிருந்து படிப்போமா? 13ஆம் வசனத்தின் ஃபர்ஸ்ட் லைன், உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை. யாருக்கு வார்த்தை? உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை. இது எல்லா மாதங்களிலும் எல்லா வருஷங்களிலும் சாதாரணமாய் சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இது உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை. ஆமென். இது யாருடைய வார்த்தை? 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். உன் மீட்பரின் வார்த்தை. உன் மீட்பரின் வார்த்தை. சொல்லுங்க. உன்னை ஊழியத்திற்கென்று மீட்டு கொண்டாரே ஒருவர், அவருடைய வார்த்தை. ஆமென். இந்த ஊழியம் செய்வாய் என்று நீ நினைத்து பார்க்கவில்லை. ஊழியம் செய்வதற்காக அல்ல உனது வாழ்க்கை நீ அர்ப்பணித்தது. ஊழியத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திற்காக ஓடின உன்னை உன்னதற்கென்று திருப்பி விட்ட ஒருவர் உண்டு. உன் மீட்பர், உன் மீட்பரின் வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை. உன் தேவனாகிய, அல்லேலூயா. மீட்பர் என்பது கீழிருந்து உன்னை தூக்கி விட்டவர். கர்த்தர் என்பவர் இனி மேலே உன்னை உந்தி விடுகிறவர். புரியல? ஆமென். மீட்பருக்கு டெஃபினிஷன் என்ன? குழியில் கிடந்த உன்னை தூக்கி விட்டவர் மீட்பர். இனி எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னை உந்தி தள்ளுகிறவர் கர்த்தர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. மீட்டவர் சொல்லுகிறார், துணை நிற்கிறேன். இனி தொடர்ந்து உன்னை செல்ல வேண்டிய இடம் மட்டும் கொண்டு போகிறவர் சொல்லுகிறார், உனக்கு துணை நிற்கிறேன். பிரசங்கம் முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. இவ்வளவுதான் பிரசங்கம். இதுக்கு மேல நான் எத்தனை மணி நேரம் பேசினாலும் இதுவும் இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் செய்தி. இதுதான் செய்தி. என் பிள்ளைக்கு சொல், நான் அவனுக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா.
ஆமென். இதுதான் சப்ஜெக்ட். இதுக்கு மேல நீங்க 50 மணி நேரம் பேசினாலும் கடைசியில் வந்து கன்க்ளூஷன் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அதில் கோமாளி இதை நேரமே சொல்லி இருக்கலாம்ல நீ. இதுதான் நான் இதுக்கு மேல எவ்வளவு நேரம் சொன்னாலும் இதுதான் சப்ஜெக்ட். ஆமாம். யார் சொல்லுகிறார்? உன் மீட்பர், உன் மீட்பர், கீழிருந்து உன்னை தூக்கி எடுத்தவன் உன் கர்த்தர். நீ இருக்க வேண்டிய இடம் மட்டும் உன்னை கொண்டு சேர்க்கிறவர், உந்தி தள்ளுகிறவர். ஆமென். இதுவரைக்கும் 21 வருஷமும் நம்மளை இழுக்க வேண்டிய இடத்துல இழுத்தார், தள்ள வேண்டிய இடத்துல தள்ளினார். அதனால தான் இங்க பலரும் இருக்கும். நம்ம பலத்துல வந்தோன்றியலா? ஐயோ, ஆண்டவர் சொல்ல இவனை எல்லாம் இழுத்து இழுத்து கையே வலிக்கல. இதுதானே அதை நம்ம நாசுக்கா புரியுற மாதிரி என்ன சொல்றோம்னா கிருபையா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு இனி இந்த ஊழியமே அப்ப எல்லாம் இழுத்தார். எப்படிதான் செய்ய போறனோ தள்ளுனார். இதுதான் ஊழியம் முடிச்ச உடனே இழுத்தார் ஊழியத்து போறதுக்கு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய. அல்லேலூயா. இங்க இருக்கிற சிலர் பிரதர், பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கோஷ்டிகளை எல்லாம் இழுத்து இழுத்து தள்ளுறதா வருது. இதனால தான் டாக்டர் இதுவரை சாகாம இருக்கார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. அல்லேலூயா. ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் இந்த 22வது வருஷத்தில் மட்டுமல்ல, உன்னை உயிரோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறது மட்டும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பாராக என்று நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும். இருந்தாலும் இதோடு முடித்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? பாஸ்டர் பல மணி நேரம் பிரசங்கிக்கிறவர், இப்போ பழையது போல் கிருபை ஒன்றும் இல்லை. ஒருவேளை பின்தங்கி இருப்பாரோ. இன்னைக்கு வெளியே வந்து நின்று என் பிள்ளை ஒருத்தன், எப்போ என்ன இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கீங்க. நான் உடனே சிரிச்சிருச்சேன். இதுக்கு முன்னால என்னன்னு சுடிதார் போட்டலாம், இன்னைக்கு மட்டும் பேண்ட் ஷர்ட்டை போடுறதுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கீங்களேன்னா அவனுக்கு நான் என்ன விளக்கம் சொல்ல? ஒரு துணியிலே, ஆமாம், ஒரு ட்ரெஸ்ஸிலேயே இவ்வளோ கவனமாக இருக்கிறவன் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலைன்னா என்ன மாதிரி பண்ணிவிடுவான். இப்போ தெரியுதா? அதுக்கா சுட்டி. அவன் கொஞ்ச நேரம் பேசுவோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதே சிரித்த முகத்தோடு உங்க வாழ்க்கை முழுவதும் காணப்பட நான் உங்களை வாழ்த்து. இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற எல்லா வார்த்தைகளை விட தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் வார்த்தை மேலானது. அந்த வார்த்தை ஒன்றும் காதில் விழுந்து விட்டால் எப்போதும் நான் நினைக்கணும், எந்த சத்தங்கள் ஆமீன் ஆண்டவருடைய பிள்ளையின் காதுகளில் விழுகிறதோ, தேவனுடைய சத்தம் ஒருவனுடைய காதுகளில் விழும் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவனுக்கு எங்கேயோ ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம கூட கர்த்தர் பேசுகிறார் என்றால், நம்ம கூட சபையில் கர்த்தர் பேசுகிறார் என்றால், நம்மை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலின் ஜனங்கள் ஏன் சிறந்தவர்கள் என்று சொல்ல காரணம், அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். அது மட்டும்தான். அவர்களை சிறப்பானவர்கள் என்று சொல்வதற்கு வேற எந்த குவாலிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. சேனைகளின் கர்த்தரின் சத்தம் கேட்டு அவர்களை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவனும் இல்லை. இந்த உலகத்தில் தெய்வம் என்னோடு பேசுற, அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஒருவனாய் இந்த உலகத்தில் சிறந்தவன் என்ன வார்த்தையை சொல்றோன்னே நமக்கு தெரியாதுனே. அதனால கர்த்தர் தொடர்ந்தும் உங்களோடு பேசுவாராக, உங்களை நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாருக்கு இதை சொல்ல வேண்டும்? யார் இதை சொல்லுகிறார் என்று படித்தோம். யார் இதை சொல்லுகிறார்? ஒன்று மீட்பர், இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு இது சொல்லப்படுகிறது? ஆமென். வாங்க வாரேம்மா, நான் ஏதோ ஒன்று சொல்ல போறோம்னு அர்த்தம். திருப்பி திருப்பி தோக்கல ஏறி வெடி வைக்கப்படாது, தோக்க பிடிச்சுதான் வெடி வைக்கணும். 115 வசனம் சங்கீதம் எடுங்க.
இது கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? 9, 10, 11 வாசிங்க. நம்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த 9ஆம் வசனத்தில் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க அது இல்லையே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படி சொல்லி ஏமாத்துவீங்க. ஆனா அதுல புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன், நம்பு. நம்புகிறவர்களுக்கு அவர் துணை. அவர் யாராவும் இருக்கலாம் இல்லையா? நம்புகிறவர்களுக்கு. அம்மே, இத்தனை தூரம் நம்ம ஓடி வந்தோம் அவரை நம்பினதுனாலதான் இல்லையம்மா? இவ்வளவு தூரம் இந்த பைபிளை எடுத்துட்டு ஓடணும் அவர் நம்பினதுனாலதான். அவர் இது அவருடைய சத்தம் தான்ப்பா. அதாவது வருஷங்களுக்கு முன்னால கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார், வையா அப்படின்னு கூப்பிட்டார். இது அவருடைய சத்தம் தான்ப்பா அப்படின்னு அந்த சத்தத்தை நம்பி நம்ம கிளம்பி வந்தோம்ல. அதனாலதான் சொல்றேன், நம்புறவனுக்கு சொல்றார் துணை நிற்கிறேன். நம்புகிறவர்களுக்கு சொல்லுகிறார். பக்கத்துல லைட்டா பார்த்து கேளுங்க, நம்புறீங்களான்னு கேளுங்க. நம்புறீங்களான்னு கேளுங்க. பதில் சொன்னாங்களா? என்ன சொன்ன? ஆமாவா அப்படின்னா அது உங்களுக்கு தான். அப்படின்னா அது நம்புறீங்களான்னு. நம்புறீங்களான்னு. நம்புறீங்க தானே? எதை? கர்த்தர். அதுதான் வாக்குத்தத்தத்தை இல்லை, கர்த்தர். நம்புறீங்க தானே? அழைச்சவர் நம்புறீங்க தானே? இயேசு தானே அழைச்ச, நம்புறீங்க தானே? இதுவரைக்கும் நடத்தினா நம்புறீங்க தானே? இன்னும் நடத்துவா, நம்புறீங்க தான். அப்ப நம்புறவங்களுக்கு சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு. சரி, 2வது பாருங்க, 11ஆம் வசனம். 10ஆம் வசனம். ஆரோனின் குடும்பத்தாரே அப்போது 10ஆம் வசனத்தில் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆசாரியன். ஆசாரியன் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு என்ன உண்டாயிற்று? ஆரோனை போல ஆசாரியன் ஆகணும்னா என்ன செய்யணும்? அப்போ ஆசாரியன் யார்? அழைக்கப்பட்டவர். அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லலாம் இந்த வார்த்தையை. அழைக்கப்பட்டவர் யாருக்கு சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல யாருக்கு சொல்லணும்? நம்புறவங்களுக்கு சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு. நம்புறீங்களா இல்லையா? சரி, 2வது யாருக்கு சொல்லலாம்? அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஆரோன் என்றால் அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவனுக்கு சொல்லலாம். எப்ப ஆண்டவர் உங்களை அழைச்சாருங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கா? இல்லை இவர் கூப்பிட்டு வந்தியெல்லாம் ஆண்டவர் அழைச்சு வந்திருக்கீங்களா? யாரும் பாஸ்டர் கூப்பிட்டு வரலையே. இல்லை நாசமா போயிடுவா, அதான் கேட்டேன். அம்மா பாஸ்டர் கூப்பிட்டு வரப்படாது, எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அண்ணனும் தம்பியை சுவாலி முடிஞ்சிடும், பீஸ் பிடுங்கிடுவார் கர்த்தர். அப்ப நமக்கு ஒரே ஒரு யார் தான் அழைச்சார்? கர்த்தர் தான் அழைச்சார். அழைப்பு இருக்கா இல்லையா? அப்ப அழைச்சவங்களை பார்த்து நம்ம சொல்லாமலானே. என்ன சொல்லுவியா? கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறான், அவ்வளவுதான். சரியாம்மா? ரைட். 3வது 11ஆம் வசனத்தை படிங்க. இது உங்களுக்கு டைரக்டாவே உள்ள வந்துருச்சு. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நம்புங்க. அப்போ 9ஆம் வசனம் நம்புறவங்களுக்கு சொல்லுது. 10ஆம் வசனம் அழைக்கப்பட்டவங்களுக்கு சொல்லுது. 11வது வசனம் பயப்படுறவங்களுக்கு சொல்லுது. இந்த 3 உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா தயவு செய்து பாஸ்டருக்கு, பிரதருக்கு, டாக்டருக்கு, ரெவரண்டுக்கு சொல்லல. அதுங்க இல்லை. அங்க அந்த சப்ஜெக்ட் எங்க இல்லை. அந்த சப்ஜெக்ட் எங்க? நான் டாக்டர், எனக்கு கர்த்தர் என்ன சொல்ல? நீ சீக்கிரம் சாக போறேன்னு சொல்ற. நான் ரெவரண்டா இருக்கேன், கர்த்தர் என்ன சொல்றார்? உன்னை பொழக்க போறாருன்னு சொல்றேன். இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இங்க 3 குவாலிட்டி தான். ஒன்று நம்புறவனுக்கு சொல்றார், அழைக்கப்பட்டவனுக்கு சொல்றார், பயப்படுறவனுக்கு சொல்றார். இந்த 3 குவாலிட்டியும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உனக்கு துணையா. ஆமேனா? அல்லேலூயாவா? ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? இந்த 3ல் ஒன்றில் நீங்க இருந்தாலும் தப்பிடலாம்னே. டாக்டர் சொல்லுவார் 42 மணி நேரத்தில் பிழைச்சிக்கொண்டு, அவ்வளவுதான். இந்த 3மே இருக்கும்னா ரைட், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்தா கூட தப்பிடலாம்னே, கொஞ்சமா. அதான் சொன்னா 10 நீதிமான் இருந்தா தப்பிடலான். 50ல் தொடங்கினது எங்க தீர்ந்துச்சு? 10ல் தீர்ந்துச்சு. அதான் கொஞ்சம் பல்ஸ் இருக்குனே, கொண்டு போயிடலாம். கொஞ்சமாவது இருந்தா தப்பிக்கலாம். சரியா? இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. யாருக்கு துணை? நம்புகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்,
நமக்கு யார் துணை? இரண்டாவது என் மீட்பர் துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு துணையாய் இருக்கிறார்? அதுதான் நம்ம இனி படிக்க போறோம். துணையாய் இருக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம படிக்கணும். துணை என்று சொன்னால் இதுல தான் அதுல தான் அப்படின்னே கிடையாது. அவர் துணைன்னா துணை தான். ஏன்னா இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு உதவி செய்த ஒரு எல்கை இருக்கு. அந்த எல்கைக்கு மேலே அவரால் உதவி செய்ய முடியுமா? அண்ணே எனக்கு 50 லட்சம் ரூபா இன்னைக்கு வேணும்னே, இவரால் முடியுமா இல்லையா? அவர் சிரிக்கிறது பார்த்தாலே தெரியும். அப்போ அவரால் அந்த இடத்துல எனக்கு உதவி செய்ய, ஆனால் இப்போ ஒரு 50 ரூபா வேணும்னே, உங்களால் முடியுமா இல்லையா? எனக்கு வெறும் 50 ரூபா வேணும், முடியுமா இல்லையா? அப்போ அவர் உதவி செய்வார். ஆனால் அவருக்கு ஒரு எல்கை இருக்குண்ணே. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் எல்கையே இல்லை. அதுதான் ஆண்டவருடைய துணை. ஏன் சில மனிதர்களுடைய துணையை நம்ம ரொம்ப எல்கை மீறி நம்புறது இல்லைன்னா, எல்லாருக்குமே ஒரு எல்கை இருக்குல்ல, எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு ஒரு எல்கை இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி ஆண்டவருக்கு அப்படி கிடையாது, அவருக்கு எல்கையே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் வார்டில் ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பார்க்க போகிறோம், ரூமில் இருக்கும் பொழுது 4லேருந்து 6 மணி வரைக்கும் பார்க்க போகிறோம், ஐசியூ யூனிட்டில் இருந்தால் கார்டு இருந்தால் பார்க்க போகலாம், அப்புறம் சிசியூக்கு போயிட்டா நம்ம நித்தியத்தில் தான் பார்ப்போம். புரியுது? அப்போ அது ஒரு எல்கை வச்சிருக்காங்களா இல்லையா? நம்ம அண்ணன் தான், நம்ம அக்கா தான். பணம் கட்டுறவங்க உள்ள வேறு வெளியே நிற்க பார்க்க விட மாட்டேன்றான். ஒருவேளை உள்ள படுத்திருக்கிறவனுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டுறது யாரு? நம்ம தான், வெளியே நிற்கிறோம். ஆனால் காசு பிடுங்குறவன் உள்ள நின்று அவன் நின்று குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டான். அப்போ நமக்கு ஒரு எல்கை இருக்குதா இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் அவர் சிசியூக்கும் போயிட்டு வருவார், ஐசியூக்கும் போயிட்டு வருவார், வார்டுக்கும் போயிட்டு வருவார். அதனால தான் சொல்றேன், அவரை நம்பு, அவர் தான் சரி. துணையாக வாழ்வதற்கு அவரை தவிர வேறு ஒருவரும். ஆமென். அப்போ உங்க விருப்பம் இது சரிதானே? ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, ஐயா நீங்க எனக்கு துணையா இருக்கிறதா சரின்னு சொல்றீங்களா? ஒரு ஜெபம் பண்றீங்களா? அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு துணையா இருக்கிறதுக்கு சரியான ஒரு நபர், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு சரியான ஒருத்தர். ஆண்டவரே நீங்க எனக்கு துணையா இருக்கணும். தேங்க்யூ, நீங்க எனக்கு துணையா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எனக்கு துணையா, என் மீட்பர், என் மீட்பர், என் கர்த்தர் எனக்கு துணை, எனக்கு துணை. அல்லேலூயா. நீ நம்பி வந்த எனக்கு துணை, அழைக்கப்பட்ட எனக்கு துணை, ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு துணை. ஆண்டவரே உங்க வலது கரத்தை உயர்த்தி என் துணையான தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. என் துணையான தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம படிக்க வேண்டிய ஒரு, நீங்க புரியுற மாதிரி, என் பிரசங்கம் புரியுதா இல்லையா? என் பிரசங்கம் புரியலைன்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். கண்டிப்பா சொல்ல, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பேன். ரைட். இனி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் சிலருக்கு துணையாக இருந்திருக்கிறார். அவருடைய தலையீடு எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லை கடந்து துணையா இருந்திருக்கார். அதுக்கு அந்த அந்த வார்த்தையெல்லாம் பயங்கரம் என்ன, எல்லை கடந்த துணையா இருந்திருக்கார். அந்த மாதிரி வேற உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்க முடியாது. அதனால தான் நான் எப்பவுமே ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்க ஒரு நாள் அவரை உங்களை மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா இனி ஒண்ணுமே செய்ய முடியாது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க எல்கைக்கு அப்பால போயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அது ஆண்டவருடைய எல்கைக்கு கட்டுப்பட்ட இடம் தான். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு நாளும் நம்முடைய அழைப்போ தரிசனமோ நம்முடைய வாழ்க்கை எந்த கோணத்தையும் ஆண்டவருக்கு ஒரு லிமிட்டேஷனே நம்ம போடக்கூடாது. ஏன்னா அவர் செய்ய முடியாத, செயல்பட முடியாத ஒரு காலமோ இடமோ
இடமும் இருக்க வாய்ப்பே இல்லை. இருக்குதுன்னு சொன்னா அவர் தெய்வமா இருக்க வாய்ப்பே. அவர் நான் எப்பவுமே ப்ரமோஷன் பண்ணிச்சு அவர் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா என் ஆண்டவருக்கு எல்லை கடந்து செயல்பட முடியவில்லை என்றால் அவர் எப்படி ஆண்டவராக இருக்க முடியும்? ஆமென். ஒரு முறை சொன்னார், இந்த பாஸ்டரை இந்த ஊருக்குள்ள வைக்காத, அவன் இங்க இருக்கிறதுனால என்னால செயல்பட முடியலன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எப்படி தெய்வமா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், என்னுடைய சிந்தனையை நீ கவனிங்க. நான் இருக்கிறதுனால உன்னால செயல்பட முடியலன்னா நீ எப்படி தெய்வமா இருக்க முடியும்? என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய இருக்கு, அப்புறம் நீ எப்படி அடுத்தவனை காப்பாற்றுவ? லூசு பயல. இதை தானே திருப்பி திருப்பி சொல்லுது. நான் சொல்ல புரியுதான், நான் பிரசங்கிக்கிற என் அப்பன் இயேசுவுக்கு இல்லையே கிடையாது. அதாவது அவருடைய வாயை பொத்தத்தக்க ஒருவன் இருந்தால் எனக்கு சொல், அவருடைய கையை நீட்டப்பட்டு அவர் கையை மடக்கத்தக்க ஒருவன் இருந்தால் எனக்கு சொல். அந்த தெய்வத்தை நான் பின்பற்றேன். 2000 வருஷமா ஒரு நாரப்பயிலும் வரல, வந்தா சொல், நான் பின்னாடி வார். வேறு ஒருவனும் அவர் கையை மடக்கி போடுவதற்கு இல்லாததுனாலதான் நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நான் நம்புறேன். என் இயேசு தெய்வம், என் இயேசு தெய்வம். அல்லேலூயா. அவர் சொன்னார் எனக்கு, அவர் சொன்னார் உங்களுக்கு, அவர் சொன்னார் உங்கள் சபைக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் குடும்பங்களுக்கு. நான் நிக்கிறேன்டா கூட. எப்படி? நான் நிக்கிறேன்டா கூட. போடா நீ, நான் நிக்கிறேன் கூட, உன் கூட நான் நிக்கிறேன். போ, எவன் என்ன போனான், நான் நிக்கிறேன் கூட. அதாவது வசனங்களை வாழ்க்கையா படிக்கணும், லிட்ரேச்சர்ல படிக்கப்படாது. கொஞ்ச நாள் மூளை குழம்பு பைத்தியக்காரன் ஆயிடுவான். அது வாழ்க்கையா படிச்சா நமக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நிறைய பேர் அவங்கள மாதிரி பேச முடியலன்னு ஃபீல் பண்றேன். தயவு செய்து சொல்றேன், நீங்க யார் மாதிரியும் பேசக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அந்த வசனத்தை எப்படி படிக்கிறீங்களோ அப்படித்தான் படிக்கணும். மிஞ்சி படிக்கப்படாது, லூஸ் ஆயிரும். நான் நிறைய லூசுகளை பார்க்கத்தான். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். உங்களே இல்லக்கா. ஆமே. அப்ப நமக்கு இது என்ன சொல்லி இருக்கு? ஆண்டவர் யாருக்கு துணை? அவருடைய துணை கொண்டு வாழ்ந்த நிறைய பேர் பூமியில இருக்காங்க. அவங்கள குறித்து படிக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விக்கு விட கிடைக்கும். ஆமே. ஆண்டவர் உதவி செய்வாராக. மறுபடியும் சவுண்டு கேட்குது. நான் சொன்னது புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மணி அடிக்கப்படாதுன்னு பிறகு கடைசியில் உங்களுக்கு டங் டங் ஒத்த மணி அடிச்சிடும் பிறகு அவனை. சரி, உங்க ஊர்கள்ல எல்லாம் அடிக்கிறாங்களா ஒத்த மணி? அதுக்கு என்ன அடையாளம்? நித்தியத்தில் சந்திப்போம். ஆலயத்துக்குள்ள வந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணுனேன், இல்லைன்னா சைலண்ட்ல போட்டு. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்கள். ஆண்டவர் ஓரேபில் மோசேக்கு தரிசனமானார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவர் மோசேக்கு தரிசனமானார். அந்த வேர்டு அங்க பர்டிகுலரா உள்ள இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா வெளியில இருக்கு. ஆனா தெளிவா அங்க நம்ம வாசிக்க முடியுது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எங்க வச்சு? ஆனால் மோசே கண்ட தரிசனம், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது மோசேக்கு மனம் இல்லை. மோசேக்கு மனம் இல்லை. இந்த தரிசனம் தேவனால் கட்டாயத்தின் பெயரில் மோசேயினால் நிறைவேற்றப்படுகிறது. உண்மைதானே? அதனாலதான் மோசேக்கு ஆண்டவருக்கு இடையில ரொம்ப உறவு உண்டு. நீங்க பார்த்து படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? ஒவ்வொரு முறை ஏதாவது டென்ஷன் வரும்போது மோசே ஆண்டவர்கிட்ட போய் நான் அப்பவே உன்கிட்ட சொல்லி நான் வரல சொல்லியிருக்கார். படிச்சிருக்க? இவங்க 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் 7.5 எழுத்து இருக்கு. கடைசி வரைக்கும் இல்லை. இதை அதை நான் எப்பவுமே சொன்னேன், லிட்ரேச்சரா படிக்கவே கூடாது. அந்த கேரக்டரா நின்று பைபிள் படிக்கணும்.
ஒவ்வொரு முறை மோசே கோபப்படுவார், சில நேரத்தில் மோசே தப்பு பண்ணுவார், அல்லது மோசே தடுமாறுவார், இயலாமல் நிற்பார். அந்த மாதிரிப்பட்ட நேரம் எல்லாம் நம்ம ஸ்கூலில் நேற்றுக்கு டீச்சர் படிக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியும், ஆனால் படிக்காமல் வருவோம். ஆனால் எந்திரிச்சு நேற்றுக்கு வரல சாரம்போம். உனக்கு தெரியுமா தெரியாதா? படிக்கணும்னு தெரியும், ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் என்ன சொல்லிடுவோம், எனக்கு தெரியாது சார், சரி வரல சார்ன்றோம். அதே மாதிரி தான் மோசே ஒவ்வொரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் உரிமையோடு போய் சொல்லுவார், அப்பவே சொன்னமில்லை நான் வரல அப்படின்ட்டு, அப்பவே சொன்னமில்லை நான் வரல. அப்போ என்னை பொறுத்த மட்டில் மோசே எந்த இடத்துல எல்லாம் பலகீனப்படுகிறதோ, மோசே எந்த இடத்துல தான் அந்த தரிசனத்துக்கு முன்னால தடுமாறுறாரோ, அந்த இடத்துல எல்லாம் மோசேக்கு உதவி செய்ய வேண்டியது அவரை அழைத்த ஆண்டவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ எனக்காவா செய்யல, அவ விரும்பி செய்யல, அவன் விரும்பி செய்யல, நான் அவனை கட்டாயப்படுத்தினதுனால தான் அவன் செய்யல. அப்போ இந்த இடத்துல எல்லாம் ரெண்டு பேர் மோசே சில நேரத்தில் ஆண்டவருக்கா சாக்ரிஃபைஸ் பண்றார், ஆண்டவர் சில இடத்துல மோசேக்கா சாக்ரிஃபைஸ் பண்றார். ஆனா இவங்க ரெண்டு பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு இவர் மேலேயும் வருத்தம் உண்டு, இவருக்கு இவர் மேலேயும் வருத்தம் உண்டு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? ரெண்டு பேருக்கிட்டையும் வருத்தம் உண்டு. எப்படின்னு கேட்டீங்களா? நான் வரலேன்னு சொன்னப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாருன்னு மோசேக்கு. ஆண்டவருக்கு என்ன பேச சொன்ன இடத்துல இந்த அப்பா அடிச்சு விட்டானே, என்ன அடிச்சு விட்டானே. கண்மலை யாரு? கிறிஸ்து. அடிச்சது யாரு? அப்ப யார அடிச்சா? இந்த பையன் என்ன அடிச்சு விட்டானே, இந்த பையன் என்ன அடிச்சு விட்டான். ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஊழியம் செய்திருக்காங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையை நீங்க கடைசியில் போய் படிச்சா, இப்ப பார்டர் வந்தாச்சு, அது கானானுடைய பார்டர் வந்தாச்சு. பார்டர் வந்தோடனே மோசே லைட்டா சொல்லுதாரு, ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், கண்ணுக்கு தெரியுது, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வரட்டுமான், வெறு அதை மட்டும் பேசாத. அப்ப இத்தனை வருஷம் சீனாவில் போனது, கப்பலை பழக கொடுத்தது, இது எல்லாமே நடந்தாலும் இந்த பையன் அடிச்சு விட்டானே, இது இருந்துட்டா இருந்திருக்குல்ல. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? மோசே கூட்டு போறார், சீனாயில பேசுறார், கற்பலையை என்ன செய்யறார், கொடுக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு சொல்லி ஆண்டவருக்கா மோசையும் வைராக்கியம் பாராட்டுறார். இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள அவரை குறிச்சு இருக்கு, இந்த பையன் என்ன அடிச்சு விட்டானே, அவருக்கு என்ன சொல்லி என்ன விட்டுருக்கலாமே அப்படின்னு. இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு உண்மையா சொல்லுதே, இங்க இருக்கிற பல ரெவரண்டுகளுக்கு நிலைமை தான், என்ன பேசாம விட்டுருக்கலாமே, என்ன போய் கூட்டிட்டு வந்து பாடா படுத்துறாரு. இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கும் பிரச்சனை. இருந்தாலும் உறவு என்பது மகிமையானது. அல்லேலூயா. என்னை கரம் பிடித்தவர் என் மீட்பரும் என் கர்த்தருமானவர். அல்லேலூயா. இப்போ மோசேக்கு இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தரிசனத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். தரிசனத்தை நிறைவேற்றணும். அப்ப தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஒரு எல்கை இருக்கு, ஒரு காலம் இருக்கு, ஒரு நபர் இருக்கா. எப்பவுமே நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு தரிசனம் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு மனிதன் தேவை. அவன் பெயர் என்ன? மோசே. ஆமை. ஒரு காலம் தேவை. 40 வருஷங்களுக்கு கழிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அடுத்து ஒரு இடம் தேவை. எந்த இடத்துல நிறைவேறணும்? எகிப்துல தான் நிறைவேறணும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தரிசனம் நிறைவேற வேண்டிய இடம் சில நேரங்களில் நம்மை வெறுக்கிறவர்களின் கட்டுப்பாட்டில் கூட இருக்கலாம். அல்லேலூயா. எந்த ஊர் வேண்டாம்ட்டு இந்த ஆளு ஓடினாரோ அந்த ஊருக்குள்ள இந்த ஆளுக்கு தரிசனம் கிடக்கு. யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? சில ஆட்களை ஏன் திருப்பி திருப்பி ஊருக்கே கொண்டு வர? இங்க இருந்து எப்படியாவது சிங்கப்பூர்ல போய் ஊழியம் செய்யலான்னு போறான். அங்கே இவன் போனா கம்பெனி பூட்டி இருந்து இவன் திரும்பி வந்தான்.
சரி சிங்கப்பூர் வேண்டாம், நம்ம இனி மலேசியாவுக்கு போகிறோம். அது வரைக்கும் 40 வருஷமா நல்லா ஓடின கம்பெனி இவன் போன உடனே அதுவும் ஜுவாலி முடிஞ்சிரு. இவன் 2 வருஷத்துல திரும்பி வாரான். சரி இனி வெளிநாடு தான் வேண்டாம், இன்னும் நம்ம சென்னைக்கு போவோம்னு இவன் எந்திரிச்சு சென்னையில் போய் போனா அந்த ஓனர் செத்து போயிருக்கான். இவன் திருப்பி வா, இவன் எங்க போனாலும் இவனை திருப்பி திருப்பி எங்க கொண்டு வருகிறான்? உங்க சொந்த ஊர் பேரை சொல்லுங்க. உங்க சொந்த ஊருக்குத்தான் கொண்டு வரும். ஏன்னா எந்த ஊரை விட்டு பெடரி அடிக்கச்சு பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஓடினாரோ அந்த ஊருக்குள்ள இந்த மனுஷன் தரிசனம் கிடக்கு. இதை விட வேதனை எங்கேயாவது உண்டானே? அல்லேலூயா. செத்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி, இந்த எகிப்துக்கு நான் இனி குடும்பமா இருந்தாலும் சரி கோத்தரமாலும் சரி எவன் எந்தால போனாலும் சரி எனக்கு எகிப்துக்கும் இனி சம்பந்தமே இல்லைன்ட்டு நீ போனா. இப்போ ஆண்டவர் சொல்லுதா தரிசனம் நிறைவேற்றுவோம். ஆனா அது அங்கெல்லாம் கிடக்கு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த அருமையான பகல் பொழுதுல என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிலரை குறித்த தேவ தரிசனம் நாம் விரும்பாத இடத்தில் கிடக்கிறது. ஆமென். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? சிலரை குறித்த தேவ தரிசனம். மோசே பிறந்த ஊரங்க எகிப்து தானே, எகிப்து தானே. சரி இப்ப இந்த ஊர்ல உனக்கு 10 சென்ட் உனக்கு ஃப்ரீயா தரட்டுமான்னு கேட்ட அந்த ஆள் என்ன சொல்லுவார்? 10 சென்டா, 10 ஏக்கர் தந்தால் மோன வரவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் தரிசனமே அங்கதான் கிடக்கு. இப்ப நான் விரும்பாத ஊரு, நான் வேண்டாம்னு சொல்லி ஓடுன ஊரு, அந்த ஊருக்குள்ள என்னுடைய தரிசனம் இருக்கு. ஊரா மேட்ரு. அங்க ஒருத்தன் இருக்கான் என்ன கொல்லணும். அவன் என்னைக்கு இந்த ஊருக்குள்ள கால் வச்சாலும் அவனை கழுத்தை அறுக்காம விட மாட்டேன்னு உன் பொருத்தனை பண்ணி காணிக்கப்பட்டிட்ட காவல் இருக்கான் ஒருத்தன். இப்போ என்ன செய்யறது? அப்ப நம்ம என்ன சொல், என்ன சுவாமி நீர் இப்படி பண்ணலாமா? இப்படி நான் விரும்பாத ஊர், என்ன கொல்லணும்னு நினைச்சிறவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஏரியாவுக்குள்ள ஏன் தரிசனத்தை நீர் கொண்டு வச்சுட்டு நீ போன நான் எப்படி போவேன்? நடக்க காரியமா? கொஞ்சம் பக்கத்து பஞ்சாயத்தை சொல்லி இருக்கலாம்ல. எவ்வளவு நிம்மதியா ஊழியம் செய்துட்டு போறேன். உண்மையில சொல்லுது இங்க பலரும் அப்படித்தான் ஊழியம் செய்யற ஆட்கள். இங்க எல்லாம் வரணும்னே நான் நினைச்சதே இல்லை பிரதர். இங்கேயே தான் போட்டு பாடா படுத்துறார். அவரையும் படுத்தி இருக்கார், என்னையும் படுத்தி இருக்கார். இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படித்தான் படுத்துறார். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, ஆண்டவருக்கு என்னைக்குமே அனுகூலத்தின் நடுவில் செயல்படுகிறதை விட பிரதிகூலத்தின் நடுவில் செயல்படுறதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம எப்பவுமே அனுகூலம் வரலையே, அனுகூலம் வரல எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அனுகூலமா யாருமே இல்லையே எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார் அனுகூலம் யாருமே இல்லாததுனால தானே உன்னை கொண்டு வந்தேன். ஆண்டவருக்கு எதை செய்தாலும் என்ன சொல்றது, பிரச்சனையின் நடுவில் செய்வது என்பது அவருக்கு, அதுதான் அவருக்கு பெருமை. அதாவது அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. யோர்தான் 6 மாசம் கரை புரண்டு ஓடும், அடுத்த 6 மாசம் கணுக்கால் அளவு ஓடும். இப்ப ஆண்டவர் இப்ப ஒரு 4 மாசம் பொறுத்து இருந்தா நீங்க டென்ஷனே இல்லாம அந்த அளவு போயிருக்கலாம். மோசேட்ட ஆண்டவர் சொல்ல, நீ ஒண்ணு செய், இது என்ன மாசம், இது எந்த ஜூலையா, ஜூலை பொறுத்துடா, ஒரு 5 மாசம் பொறுத்துரு. இப்ப அங்க போனோம்னா நமக்கு என்ன வந்துடும், தண்ணி பயங்கரமா இருக்கும், நமக்கு இந்த ஆள பிள்ளைகளை கூட்டிட்டு போக முடியாது. ஒரு 4 மாசம் பொறுத்துக்கேன்னு சொல்லி கிளம்பினதே ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் கிளம்பி இருக்கலாமா இல்லையா? சரி, இருந்தாலும் கரையில வந்தாச்சு. ஒரு 4 மாசம், இத்தனை 40 வருஷம் வெயிட் பண்ணோம், ஒரு 4 மாசம் வெயிட் பண்ண மாட்டோமா? கொஞ்சம் பொருளை கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அப்புறம் போகலாம். ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு ராத்திரியே நீ கிளம்பு, நாளை காலையில் அந்த கரை போகணும். அப்போ உடனே ஒரு சொல்ல, ஒரு 4 மாசம் பொறுத்தானே, எவ்வளவு பிரச்சனை, நான் எல்லாம் நினைவேன், நான் எல்லாம் ஆத்தோட போவேன். அவரு கொஞ்சமாவது வேதனை இருக்கா? திடீர்னு பெருவெல்லாம் வந்துச்சுன்னா நான் என் பொஞ்சாதி இல்லாம காணாம போறவா? அவருக்கு கவலை வரமா வராதா? அவருக்கு என்ன, அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் பரலோகத்தில் இருக்கார், அவருக்கு பொண்டாட்டியா குட்டியா?
அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை. ஏன்னா மனையை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், சோத்திரம் கூட்டிட்டு இடத்த நிரப்புக, ஆட்டுக்குட்டியை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவு வேதனை கல்யாணம் பண்ணவனுக்குலாம் தெரியும். நீ அம்மா ஒரு மாதிரி பார்க்கா அல்லேலூயா, அவர் பாட்டு சொல்லுவார். நமக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொன்ன இல்லடா, அதாவது நீயா நடந்து வந்தேன்னா கணுக்கால் அளவுல போலாம், நான் உன்னை நடத்தி வந்ததுனால கரை புரண்டு ஓடும்போதுதான் போகணும். அப்பந்தான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம் தெரியும். அப்பந்தான் ஆண்டவருக்கு உலகத்துக்குள்ள வித்தியாசம் தெரியும். அதனால இந்த கரை புரண்டு ஓடுகிற பிளான் எல்லாம் உன்னுடையதல்ல, அது ஏற்கனவே நம்ம மாஸ்டர் பிளான்ல இருக்கிறதா. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் இப்படித்தான் இருக்கும், ஆனா ஊழியம் வளரும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியும்? அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறுவதாக. நடக்காத சிஸ்டர், கர்த்தர் நீங்க தானே சொன்னீங்க, நீங்க என்ன நடத்தணும், நீங்க என்ன நடத்தணும், நீங்க என்ன நடத்தணும்னு. ஆண்டவர் நடத்துறதா இருந்தா கரை புரண்ட காலத்துல தான் நடத்துவார். கணுக்கால் அளவு காலத்தில் நடத்தினா அவருக்கு ஒரு என்ன இல்லை, அப்படிதான். அல்லேலூயா. அவர் நடத்துறான்னு சொன்னா நல்ல பாலிசான தரையில கத்த நடத்துறான்னா இதை தான் நானும் நடப்பேனே. அவர் என்ன நடத்தணும்? கரை புரண்ட ஸ்தலங்களில் நடத்துறது அவருக்கு சிறப்பு. அதனால தான் சொன்னார் இவ்வளவு பிரச்சனையும் இருந்துச்சு, ஆனா நல்லா தானே வண்டி போகுது. எப்படி என்ன சொல்லுதிய? நல்லா தானே போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போகுதோ? இல்ல இல்ல, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிரு. எனக்கு ஆட்டணும் மண்டை, அப்பதான் உனக்கு புரியுதுன்னு அர்த்தம். சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏம்மா, தரிசனம் எனக்கு கத்த தந்திருக்கார். ஆனா இந்த தரிசனத்தை யாருடைய தேசத்துக்குள்ள தந்திருக்கிறார்? என்னை அழிக்க நினைக்கிறவனுடைய தேசம். எந்த ஊருக்குள்ள இனி செத்தாலும் திரும்பி வரமாட்டேன்னு நான் சொன்னனோ அந்த ஊருக்குள்ள என்னுடைய தரிசனம் இருக்கு, என்னுடைய தரிசனம் இருக்கு. இப்ப நம்ம எதை படிக்கிறோம்? கர்த்தர் துணை. இன்னைக்கு தலைப்பு என்ன? தரிசனத்திற்கு கர்த்தர் துணை. எப்படிங்க? தரிசனத்திற்கு கர்த்தர் துணை. நிறைய பேருடைய தரிசனம் இருக்கு, தரிசன ஏரியா சில ஏரியாவில் கிடக்கு. இப்ப உள்ள போகணுமா போக வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, என்ன வச்சிருப்பானா கொல்லுவானா? ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனம் தந்தவர் தரிசனத்திற்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் இவ்வளவு நேரம் கதையா சொல்லி வந்தாலும் முதல் பகுதி தரிசனத்திற்கு தேவன் துணை. ஒருவேளை அந்த தரிசனம் எதிராளியின் எல்கைக்குள் இருக்கலாம், எதிர்க்கிறவனின் அருகாமையில் இருக்கலாம், ஆனால் தரிசனத்திற்கு தெய்வம் துணை. ஆமென். என்ன இப்ப நான் ரொம்ப சமாதானமா இருக்கேன். மோசே சொல்லுதா, மனைவி பிள்ளைகள் மாமா மாமி ரொம்ப அழகமா எவ்வளவு சேஃப்டியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்பவும் நான் நல்ல ஒரு மெய்ப்பனாகத்தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். டென்ஷனே இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப கோவக்காரனா இருந்தேன், இப்ப ரொம்ப அமைதியாகி சாதுவாகி கொஞ்ச நாள்ல நான் காவி உடுக்கிற அளவுக்கு ஆயிட்டேன். ஸ்தோத்திரம். நான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன், தயவு செய்து என்னை விட்டுருங்கன்றான் ஆண்டவர். சொல்லுகிறேன், நடக்காத ராஜா, தரிசனம் நிறைவேற வேண்டிய இடத்துல தான் தரிசனம். ஆமே. இனி 2 வசனம் படிக்கிறீங்களா? உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்ல? வாசிங்க. யாத்திரையாகமம் 18:4 படிங்க. யாத்திரையாகமம் 18:4. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு அல்லேலூயா என் தரிசனத்தை நிறைவேற விடுவதில்லை என்று சொல்லி இருந்த பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்து என் தரிசனத்தை எகிப்திலே நிறைவேற்றின என் தெய்வம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? அல்ல, இந்த இடத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மோசேயின் தரிசனத்தை இந்த எல்லைக்குள் நிறைவேற நான் இப்ப இல்லக்கா, 40 வயசுலயே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்துக்க. அப்பமே அவன் சொன்னான், மொபனை என் ஏரியாவுக்குள்ள உன் தரிசனத்தை நிறைவேறனா
இனி இங்க ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஏரியா விட்டு ஓடிட்டு மறுபடி 80 வயசுல கிழவனான பிறகு கொண்டு வர்றாரு, திருப்பி கொண்டு வர்றார், திருப்பி கொண்டு வருகிறார். என் தரிசனம் எங்கதான் நிறைவேற வேண்டிய இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னடா நீ சும்மா மட்டும் இரு, நான் தான் உனக்கு தரிசனத்தை தந்தேன், நானே நிறைவேற்றிட்டு போறேன். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியும்? கொஞ்சம் சும்மா வரியா என் கூட, கொஞ்சம் சும்மா வரியா என் கூட. சில ஆட்கள் அப்படித்தான், நடக்குமா நடக்காதா, ஆத்துமாக்கள் தருவீரா இல்லையா, எப்படி கேட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே இது எப்படி ஆகும், ஆத்துமாக்கள் வந்தால் நிற்பார்களா? படுபாவி, நீ சும்மா இருடா, வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஆண்டவர் தான் மோசடிச்ச எல்லாம், நீ சும்மா இரு கொஞ்சம், நான் தானே தரிசனம் தந்தேன், நான் தானே தரிசனம் தந்தேன், அதை நானே என்ன செய்யறேன், கொஞ்சம் சும்மா இருப்பியா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறா, நீ கொஞ்சம் சும்மா இரு, எல்லாம் நானும் பார்த்துக்கிறேன். அவர் தரிசனத்திற்கு அல்லேலூயா இருங்க. பைபிள்ல இந்த இடத்துல நான் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை என்ன செய்தார் வச்சு, அந்த நிறைவேறுகிற வேளை வந்த பொழுது எவனையெல்லாம் சோலி முடிக்கணுமோ முடிச்சிட்டு தான் இவரை உள்ளேயே கொண்டு வர. என்ன அப்ப சிலர் எல்லாம் சோலி முடிச்சிருவார் போலதான். இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த இன்னொரு பாடம், உன்னை எதிர்க்கிறவர்கள் நிலையானவர்கள் அல்ல, ஆனால் உன்னை அழைத்தவர் நிலையானவர். கொஞ்சம் வெயிட் பண்ண, புரியல ஐயா? உன்னை எதிர்க்கிறவர்கள் நிலையானவர்கள் அல்ல. 70 பலத்தின் மிகுதியினால் 80, அந்த 10 வருஷம் மேக்சிமம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல தான் சுத்தி நடப்பாவேன். அவனை உன்னை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. நிலையானவர்கள் அல்ல, ஆனால் உன்னை அழைத்தவர் நிலையானவர். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்ற. புரியலையோ? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சில இடத்துல எதிர்பார்க்கிறதை செய்ய முடியாமல் தயங்கி கொண்டிருக்கிற சில எல்கைகள் இருக்கு. இந்த எல்லை தான் எனக்கு அழைப்பு, என்னால் அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியல. இந்த எல்லை தான் எனக்கு தரிசனம், ஆனா அந்த இடத்துல என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனா இன்னொரு இடத்துல ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய அழைப்பு, மோசையின் அழைப்பு எகிப்தில், மோசையின் தரிசனம் எகிப்தில். ஆனா அவர் 40 வயதில் முயற்சிக்கிறார், அவரால் அதை நிறைவேற்ற முடியல. இப்ப என்ன முடிவுக்கு வருதார்? சீச்சி இந்த பழம் புளிக்கும்ட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செய்யறார், மீதியான் தேசத்துல லைஃபை ஸ்டார்ட் பண்ற. இங்க தோல்வி, தரிசனம் உள்ள இடத்துல தோல்வி, தரிசனம் இல்லாத இடத்தில் வெற்றி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் ஓடும். எந்த இடத்துல செய்யணுமோ அங்க தோல்வி, எந்த இடத்துல செய்யக்கூடாதோ அங்கே இந்த வெற்றியை நீங்க என்ன சொல்லுவீங்க? அவருக்கு சபையில் 1000 பேர் இருக்காங்க, போல அந்த பக்கம் கண்டம் வீட்டில் போய் சுரண்டிட்டு கிடக்காம. புரியலையோ? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? தரிசனம் நிறைவேற வேண்டிய இடத்துல தோல்வி, தரிசனம் இல்லாத இடத்தில் வெற்றி. இப்போ ஊழியர் கூட்டத்துக்கு வரும் பொழுது மோசே சாட்சி சொல்ல, ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் போன மாதத்தில் 18 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உடனே எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அடுத்த மாசம் ஊழியர் கூட்டத்தில் அடுத்த மோசே உள்ள வருகிறார். இந்த மாதத்தில் புதிதாக 100 பேரை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சபை என்ன சொல்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல போல அந்த பக்கம் என்ன ஆண்டவர் சொல்ல, அவன் தரிசனம் இல்லாத இடத்துல வேலை செய்துட்டு இருக்கான். அவனுக்கு தரிசனமே எங்க கிடக்கு? ஏத்துக்குள்ள எல்லாம் கிடக்கு. அவன் ஊழியமே இன்னில ஆரம்பிக்கணும். கண்ட வீட்டுல வந்து நின்றுட்டு ஹல்லேலூயா க்ளோரின்ட்டு கிடக்கான். இந்த பொட்ட பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லுதான். க்ளோரி பொட்ட பிள்ளை பேர் தானே. கொஞ்சம் விடுவேன். ஹல்லேலூயா சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது? நே சபை வளர்ந்துதா கெட்டு போச்சாங்கிறது பிரச்சனை இல்லைனே, அவன் தரிசனம் உள்ள ஏரியாவில் நிற்கிறானாங்கிறத.
இன்னைக்கு வளர்கிற பலரும் தரிசன ஏரியாவில் இல்லை இல்லை இல்லை. அங்க தரிசனம் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்க எதுவுமே வளரல, இங்க வளர்ந்துச்சு வந்துட்டேன்பா. எந்த இடத்துல வளரலையோ அதாமடா அவன் வாழ்க்கை. அல்லேலூயா. கிளம்புவோமா? செல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கிற கட்ட ரிட்டர்ன் கொண்டு போகலான் இருக்கா. சில தரிசன பூமி இப்ப ஞாபகத்துக்கு வரும் சிலருக்கு. ஆமென். இங்க பயங்கர வளர்ச்சி பாஸ்டர். ஆமா, பிசாசு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏரியா விட்டு நிற்கான், கத்தர் கணக்கில் சேர்க்கவே மாட்டார்னு. அவனுக்கு தெரியும் ஏரியா விட்டு வேலை செய்தா கத்தர் கணக்கில் சேர்க்க மாட்டார். இவன் ஏற்கனவே ஃபெயில் தான், அதனால நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணான்னு பிசாசு. உங்க ஏரியா பிசாசு இப்போ ஊட்டிக்கு டூருக்கு போயிருப்பான் பொட்டாட்டி குட்டி. அல்லேலூயா. ஏன் இவனை போட்டு இப்ப தோண்ட வேண்டாம்னே, நீ ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாள் வருமா ஒரே வார்த்தையில முடிச்சிருவார். இவன் தரிசன ஏரியாவில் வேலை செய்யல, முடிஞ்சு போச்சு. இவன் செய்த எதுவுமே கணக்குல வராது. இவன் ஆண்டவர்கிட்ட ஃபெயிலாகி நிக்கிறான், நம்மகிட்ட பாஸ் ஆன என்ன ஃபெயிலான விட்டுருன்றான். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார், இல்லடா மீதியான் தேசத்துல நீ சம்பாதித்த எதுவுமே என் கணக்குல வராது. அதுதானே மோசே திரும்பி வரும் பொழுது வெறும் கோல் மட்டும்தான் இருந்தது. அப்ப 40 வருஷம் நீ சம்பாதிச்சது அவர் தந்ததில்லை, நீயா தேடினது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? அல்லேலூயா. யாக்கோபு மாமனார் வீட்டில இருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது 1க்கு 2 கொண்டு வந்தாமனே. ஆமே, தோத்திரம். போகும்போது கம்பு, வரும்போது எல்லாம். ஆனா இவர் போகும்போது வெறுங்கை, வரும்போது ஒத்த கம்பு மட்டும்தான். நல்ல கவனி, எதுவுமே எடுக்க விடல. தரிசனம் உள்ளவன், தரிசனம் உள்ளவன் எல்லை கடந்து சம்பாதிக்கிறது கர்த்தரின் கணக்கில் வராது. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஜெயிச்சனா தோத்தனாங்கிறது பிரச்சனை இல்லைன்னு, என் தரிசன எல்லைக்குள் நான் நிற்கிறேனா. ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? என் தரிசன எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? நான் சொல்ல புரியுதா அம்மா? இது ஆத்மீகர்களுக்கு புரியும். எனக்கு ஒரு சந்தோஷம் அண்ணே, 1000 பேர் இருக்கிற ஆத்துமாக்கள் சபையில் இல்லைண்ணே, ஆனா எங்க அப்பா எங்க போக சொன்னாரோ அங்க நான் நிக்கிறேன், அங்க நிக்கிறேன். எந்த இடத்துல உலகத்தால் என்னை நிறுத்த முடியாது என்று சத்துரு சவால் விட்டானோ அந்த இடத்துல நான் நிக்கிறேன். தரிசனத்திலையும் தரிசன எல்லையிலும் நின்றார் கர்த்தர் ஒரு நாள் உங்களை தேடி வருவார். உங்களை தேடி வருவார், உங்களை தேடி உங்களை தேடி வருவார். ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றோம்னே, மோசேயின் இடத்திலே ஆண்டவர் ஓரேபில் பேசும் பொழுது நான் எகிப்தில் இறங்கினேன், இந்த வார்த்தையை சொல்லுவாரா இல்லையா? இந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? யாராவது எங்கேயாவது படிச்சீங்களா? நான் எகிப்தில் இறங்கினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், பார்ப்போம். 8ஆம் வசனம் தானே, கடைசியில பாருங்க. விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். எங்க? எகிப்தியர்களின் கைகளின் விடுதலையாக்கும்படி நான் என்ன செய்திருக்கேன்? எகிப்தில் வெளிப்பட்டிருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நம்முடைய தரிசன எல்லையில் கர்த்தருடைய கால் பதியும். ஆண்டவர் ஒரு நாள் எல்லையை கடந்து அவர் இறங்கி வெளிப்படவே மாட்டார். மோசேயை தேடி வந்தார், ஆனா எகிப்தில் இறங்கினார். ஆமே. எப்பவுமே நான் தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை தரிசன பீடத்தில், தரிசனம் இருக்கிற இடத்தில் அவர் தேடி வருவார். தரிசனம் இடத்தில் இருக்கிற இடத்துல தான் அவர் உங்களை சந்திக்க எப்பவுமே வருவார். ஆமே. அப்போ இந்த இடத்துல மோசே தரிசன இடம் எங்க எங்க எங்க? எகிப்து. எகிப்து அவரால் வெறுக்கப்படுகிற ஒரு இடம்தான் எகிப்து. எகிப்து மோசையை கொல்ல நினைக்கிறவன் வாழ்கிற இடம்தான் எகிப்து. ஆனா ஒண்ணு கர்த்தர் சொன்னார், உன் தரிசனம் நிறைவேற நான் உனக்கு துணையாக இருப்பேன். இன்றைக்கு உன்னை எதிர்க்கிறவர்கள் நிலையானவர் அல்ல, உன்னை அழைத்த நான் நிலையானவன். இன்றைக்கு உன்னை எதிர்த்து நிற்கிற அனைவருக்கும்
ஒரு முடிவு உண்டு. அதுவரைக்கும் நீ கொஞ்ச நாட்கள் மீதியான் தேசத்தில் வாழ்ந்துகள், உன்னை மறுபடியும் எகிப்திற்கு கொண்டு வருவேன் என்று சேனைகளின் கர்த்தர் தரிசனத்திற்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் உங்கள் தரிசனம் நிறைவேற அவர் துணையாக இருப்பார். முகம் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தரிசனம் நிறைவேற அவர் துணையாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். உங்கள் தரிசனம் நிறைவேற அவர் துணையாக இருப்பார். கண்டிப்பா வருவார், தேடி கண்டிப்பா தேடி வருவார். கண்டிப்பா நீ எங்க தான் ஓட்ட போட்டு ஒளிச்சிருந்தாலும் அவனை தேடி வருவார். கண்டிப்பா தேடி வருவார். கண்டிப்பா தேடி வருவார். உன்னை விடவே மாட்டார். கண்டிப்பா தேடி வருவார். தேடி வந்து ஓட்ட போட்டு கிடந்த பலரையும் பிடிச்சு கொண்டு இப்ப ஜாலியா உட்கார வச்சிருக்கார். உங்களையும் தேடி வருவார். தரிசனம் நிறைவேற அவர் துணை நிற்பாரா. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் ஒன்று புரியுங்க, எகிப்தை விட்டு மோசே ஓடின பொழுது, ஆமென், ஒரு எகிப்தியனாக அல்ல, எபிரேயனாகத்தான் ஓடுகிறார். ஓடும் பொழுது மோசே அடிமை. யாருக்கு? எகிப்தியனுக்கு, பார்வோனுக்கு. ஆனா திரும்பி வரும் பொழுது மோசே பார்வோனுக்கு ஆண்டவர். என்ன? திரும்பி கொண்டு போகும் பொழுது கையேந்தி கடன் வாங்குகிற ஒருவனாய் அல்ல, ஆண்டவன் அவனுக்கு. என்ன? அல்லேலூயா. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்றாரு. தரிசனத்திற்கு தேவன் துணையாக இருப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்தது, உங்க வாழ்க்கையோடு ஒத்து போகுதுன்னா ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்களா? மணி 2 ஆயிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட பேசிட்டு உங்களை ஜெபிக்க போறேன். உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க தரிசனம், உங்க தரிசன எல்கை, இதை இன்னைக்கு அந்த தரிசன எல்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுனது அப்படியே இருக்கும். அமைத்தோது என் வளர்ச்சியை விரும்பாதவன் எல்லைக்குள் என் தரிசனம் இருக்கிறது. என்னை கொல்ல நினைக்கிறவன் எல்லைக்குள் என் தரிசனம் இருக்கிறது. என் தரிசனம் இருக்கிறது. என் தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தில் இதுவரை எனக்கு நிற்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் துணையாக இருப்பேன். நான் துணையாக இருப்பேன். மோசே, மோசே, என் மகனே, என் மகனே, என் விருப்பம் நிறைவேற்ற அரண்மனையை விட்டு வந்த என் மகனே, என் தரிசனம் நிறைவேற அரண்மனையை விட்டு வந்த என் மகனே, பார்வோனின் குமாரத்தி என் மகன் என்று அறியப்படுவதை விட எனக்காக பாடு சகிப்பதற்கு புறப்பட்டு வந்தவளே, புறப்பட்டு வந்தவனே, உன் தரிசனம் நிறைவேறும்படி உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஒரு கண அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமானால் உடரதன கதரபகதுனி அந்தரபகதுனி உடரதரப. என் மகனே, என் மகனே, என் மகனே, என் மகளே, என் தரிசனத்திற்காக அமைத்தோத்திரம் அரண்மனையை விட்டு ஓடினவனே, என் மகனே, உன் தரிசனம் நிறைவேறும்படி உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு துணையாக இருப்பேன். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி வருகணும். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற சிலர் மேல் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டா கொண்டு வருவார், கரெக்டா கொண்டு வருவார்னே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்ல சொல்ல சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றேம்மா, சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்றேன். அதாவது அவன்கிட்ட சொல்லு, எதிர்க்கிறவன் நிலையற்றவன், தரிசனம் தந்தவர் நிலையான.
எதிர்ப்புகள் நிலையானது. அதான சொல்ற, உன்னை கொல்ல தேடினவன் செத்து போனான், தடுத்தவன் செத்து போனான், விடமாட்டேன் என்றவர் செத்து போனான். தரிசனம் தந்தவர் வந்திருக்கேன், பா கிளம்பு போவோம். தரிசனம் தந்தவர் வந்திருக்கேன், நம்ம கிளம்பு போவோம். எம்மா அவன் செத்துட்டான்ல, அவன் செத்ததுனால தான் உன்னை தேடி வந்தேன். நான் கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவன் சாகிறது வரைக்கும் வெயிட். ஆண்டவர் ரொம்ப பொறுமைச்சாலி. சிலர் சாகிறதுக்காண்டியே வெயிட் பண்ணியிருக்கார். ஆமா, படிக்க தொடங்கின சிலர்ல சாகிறது. ஆமா, ஆண்டவர் தாவீதை அரண்மனைக்குள்ள கொண்டு வருவதற்கு சவுல் சாகிறது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ண. அதனாலதான் தாவீது சொல்லுதார், அவரா சாகணும் இல்லைன்னா இவரா போடணும், ஆண்டவரா கொல்லணும் இல்லைன்னா அவனா சாகணும், நான் கொல்ல மாட்டேன். அப்ப இவருக்கு தெரியும், யான் வர வேண்டிய நேரத்தில் அவனை போட்டு தான் கொண்டு வருவார். உன்னை எப்ப தரிசன ஏரியாக்குள்ள போகணுமோ எல்லாமே போட்டு கிளியர் பண்ணிட்டு தான் அவளை கொண்டு வருவார். வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. கரெக்டா செய்வார். எங்க ஐயா மாதிரி ஆலோசனையில் வல்லவர் அவர் எவனுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சிலர்களுக்கு குழி வெட்டிட்டு இருக்கிறார், இன்னும் கண்ட்ரோல் ஆகல. அவனை ஃபர்ஸ்ட் டைம் வா அப்படின்னு கூட்டிட்டு போவார். தரிசனம் சாவதில்லை. ஏன்னா தரிசனம் தந்தவர் நிலையானவர். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. இனி ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, மொத்தம் 5 பாயிண்ட். ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, இனி ஒன்று இருக்கு. இனி ஒன்று தான் சொல்லுவேன். 3 எனக்கு, 2 உங்களுக்கு. ஆமாம், எப்பவுமே 5 எடுத்தா 2 எனக்கு, 2வது வேணுமில்ல எனக்கு, பிழைச்சி போண்டாமாப்பா. ஆமே. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ள, வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவ சிறந்தவ, சிறந்ததை தருபவ, ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவ சிறந்தவ, சிறந்ததை தருபவ, ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், அல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓஹோ, ஆமென். ஓஹோ, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உதவியாயிருப்பார், துணையா இருப்பார், துணையா இருப்பார். 2வது, கர்த்தர் உங்களுக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்ற அவர் உங்களுக்கு துணையா இருப்பார்.
அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு வசனத்தை படிங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் வெளிப்படுத்தின விசேஷம். பொதுவாக ஜப கூட்டங்களுக்கு அதிகமாக வயசானவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கேயும் அப்படித்தான். நான் உங்களுக்கு வயிறு பசிக்குதான்னு தெரில, வயசானவங்கெல்லாம் சுகர் வியாதி உள்ளவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கிறது தான் வாழ்க்கை. அதனால் நான் சரியான முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. சரி, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. அப்போஸ்தலர் 13. சபையிலே பர்னபாவும் இது உங்களுக்கு வேண்டாம், தேவையில்லாத வேலை இது. இருந்தாலும் படித்தேன் இல்லை, எந்த ரூட்ல போறோம்னு தெரியணும்ல. அடுத்த வசனம். செய்து போது அப்போஸ்தலர் 13:1-2 கடைசியில் உள்ளதை மட்டும் வாசிமா. அந்த வார்த்தையை கவனிங்க. நான் அழைத்த ஊழி. சொல்லுங்க, நான் அழைத்த ஊழி. ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே சபையில் யூதர்கள் இருக்காங்க. ஆனா தேவ மனுஷனாகிய பவுலை தேவன் அழைத்த ஊழியம் யூதர்களுக்கா புறஜாதிகளுக்கா? அழைத்த ஊழியம், அப்படிதானே? சில வருஷங்கள் அங்க ஊழியம் செய்கிறார். கர்த்தர் வந்து இல்லடா இது இல்லை உன் வேலை, நான் உன்னை தந்த ஊழியத்துக்கு நீ கிளம்புன்னு கிளப்புறார். அப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அளிப்பதுதான், அறிவிப்பதுதான் பவுலுக்கு அழைக்கப்பட்ட ஊழியம். நான் மறுபடியும் சொல்றேன், தலைப்பு என்ன? நம் ஊழியத்தை நிறைவேற்ற அவர் துணை. நம்ம ஊழியத்தை நிறைவேற்ற, ஏற்கனவே தரிசனத்தை நிறைவேற்ற அவர், இரண்டாவது ஊழியத்தை நிறைவேற்ற அவர் துணை. எனக்கு வார்த்தை, இதில் தேவையான வார்த்தை அழைத்த ஊழியம். அழைத்த பவுலுக்கு தேவன் அழைப்பு கொடுத்த ஊழியம் என்ன? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம். இனி நீங்க இன்னொரு வசனம் எடுக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் அடுத்த வசனம், ரட்சித்து அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் அழைத்த ஊழியம், அழைத்த ஊழியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம். அப்ப ஆமென். பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பவுலுக்கு துணையாக, அந்த 17ஆம் வசனம் சொல்லு, கர்த்தரோ எனக்கு என்ன அழைச்சார்லனே, அந்த ஊழியத்தை நிறைவேற்ற அழைத்தவரே எனக்கு துணையாய். ஆமென். தரிசனத்தை நிறைவேற்ற துணையாயிருந்த தெய்வம் என்னை அழைத்து ஒரு ஊழியத்தை தந்தார்லம்மா, அந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் எனக்கு உதவியாக துணையாக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இதை மட்டும் ஏன் ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் மேட்டர், இதுக்கு மேல ஒரு சில காரியம் இருக்கு, அதை சொல்லுதே. ஆண்டவரோ எனக்கு துணையாக இருந்தார் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லணும்னா, யாரோ சிலர் இந்த ஆளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு துணையா என்ன செய்யல, நிக்கல. அவர் ஊழியத்தில் அவர் சந்தித்த சில பிரச்சனைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், தோத்திரம். அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒண்ணு பாருங்க, படிங்க. ஏனென்றால் எப்படி ஐயா, நான் ரொம்ப தீவிரமா எப்படியாவது தேவன் அழைத்த ஊழியத்தை செய்யணும்னு தான் ஓடுனேன். என் கூட கொஞ்சம் பேர் ஓடுனாங்க. ஆனா ஊழியம் கொஞ்சம் நெருக்கம் வந்தப்ப என் கூட ஓடுன பலரும் என்ன செய்துட்டாங்க. அந்த வேர்டு என்ன சொல்லுது? கீழே வரட்டு.
என்னை விட்டு, தரிசனமுள்ள என்னை விட்டு, அழைக்கப்பட்ட என்னை விட்டு, அழைப்பை நிறைவேற்ற போராடுகிற என்னை விட்டு பிரிந்து போனாங்க. இப்ப 17ஆம் வசனத்தின் தலைப்பை, கூட இருந்த நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க, கர்த்தரோ எனக்கு. எப்படி எப்படி ஆமாவா இல்லையா? நம்ம நினைச்சோம் இவன் இருப்பான் பிரதர் நம்ம கூட, இவங்க மட்டும் நம்ம கூட இருப்பாங்கன்னு. எவன் இருப்பான்னாலும் அவன் மட்டும்தான் சீக்கிரமா போயிட்டான். அதான் இவர் சொல்லுகிறார், அமை ஸ்தோத்திரம், என்னோடு இருந்தவர்கள் பிரிந்து போனார்கள், ஆனால் என்னை அழைத்தவரோ துணையார். யாரு பிரிஞ்சு போனாலும் எங்க ஐயா பிரிஞ்சு, சொல்லுங்க, யார் பிரிஞ்சு போனாலும் எங்க ஐயா பிரிஞ்சு போக மாட்டேன். நான் நம்பி இருந்த சிலர் பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் ஆதரவான்னு நினைச்ச சிலர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா என் ஊழியத்தை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் என்ன அழைச்ச எங்க ஐயா அல்லேலூயா பிரிஞ்சு. அதுதான் நம்ம கவனிக்கணும், ஆண்டவருடைய துணை. அல்லேலூயா. அதுதானே சீசர்களை பார்த்து, நீனும் கிளம்பலான் இருக்கிறியா அப்படின்னு கேட்கிற, உம்மை விட்டு எங்கேயா போவோன்றாங்க. ஆனா ஸ்தோத்திரம், எல்லாருமே போய் போய் வர்றாங்க. இயேசு சொல்றார், என் பிதா என்னை தனியே இருக்க. அதான் யாரு, எத்தனையோ பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க இயேசுவை விட்டு. அண்ணே, இயேசு நடத்தின சபையை விட்டே பிரசங்கம் சரியில்லைன்னு போயிருக்காம்னே. அப்ப நம்ம சபையிலிருந்து போறதெல்லாம் மேட்டரே கிடையாது. போறது ஆச்சரியம் இல்ல, போகாம இருந்தாதான் ஆச்சரியம். உன் பிரசங்கத்தை கட்டு உன்னை கொல்லாம இது வரைக்கும் போட்டிருக்கிறது பெரிய விஷயம். அல்லேலூயா. நம்ம சொல்லி புரியுதானே? நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பிரசங்கத்தை நான் இப்ப கேட்டோம்னா நானே கொண்டு இருப்பேன். அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கேன் நம்ம, தெரியாம தானே, தெரியாம. ஆனா அன்னைக்குள்ள மீட்டிங் எல்லாம் பயங்கர எழுப்புதலா இருந்திருக்கு. சரி விட, சும்மா லைவ்ல வேற போகுது, வீணா பிரச்சனை. அப்ப கவனிங்க, அது ஒரு மேட்டர் கிடையாது நமக்கு. ஏன் நான் சொல்றேன், சில பிரிஞ்சு போனாங்க, ஆனா என்னை அழைத்தவரோ. அப்ப பிரிந்து போகும் பொழுது, ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு, குடும்பம் பிரிஞ்சு போகும் பொழுது, உறவுகள் பிரிஞ்சு போகும் பொழுது, நம்ம கூட தரிசனத்தில் ஒத்து நின்னவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது நம்ம காணாம போயிருவோம்னு நினைக்கப்படாது. யாரு பிரிஞ்சு போனாலும் சரி, அழைச்சவர் மட்டும் கிளம்பிடப்படாது. அல்லேலூயா. ஆச்சா ஆச்சா. இனி ஒரு வார்த்தை படிங்க, அதனுடைய 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம், கண்ணானாகிய எப்படிம்மா? சிலர் போயிட்டான், பிரச்சனை இல்லை. சிலர் போகல, உள்ள கிடந்த தீமை எல்லாம் செய்தான். அல்லேலூயா. நீ முதல்ல உள்ளவன் எவ்வளவு பரவாயில்லன்னு, எல்லாம் உன் பிரசங்கம் சரியில்லைன்னு பெயர்தான். இவன் கழுத போவும் செய்ய மாட்டான், உள்ளே இருந்துட்டு இங்க இருந்து இயேசு நேசிக்கிறார், நேசிப்பார் நேசிப்பார் சொன்னார். நம்மள வெகு தீமை சொல்லுங்க. ஆனா அந்த நேரத்திலையும் 17ஆம் வசனம் சொல்லுங்க, இல்லைன்னு வசனங்கள் படிக்க படிக்க நமக்கு பலம் தானே. சிலம் பிரிஞ்சு போயிட்டான். அதாவது நான் ஊழியத்தில் பார்த்துருக்கேன், 28 ஆண்டுகளாய் சபை போதகனா இருக்கிறவன். நம்ம எல்லாம் நினைப்போம், சிலருக்கெல்லாம் தோள் கொடுத்து ரொம்ப வேதனை அனுபவிச்சிருக்கோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ள வரும்போது இனி நம்முடைய தோள்களில் இருக்கிற சுமை கொஞ்சம் குறையும்னு நினைப்போம். ஆனா அவன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய கைகளை கொஞ்சம் தாங்குகிற நிலை வரும் பொழுது நம்மளை விட்டு போயிடுவோம். பார்த்துக்க, அப்போ ஒரு வேதனை வரும் பாரு. எத்தனை வருஷங்கள், எத்தனை இரவுகள், எத்தனை பகல் இவனுக்கு கடந்து அழுது 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 இப்படி ஒட்டை விட்டானே. நல்லா ரொம்ப அழுதுருக்கேன், இப்படி விட்டு போயிட்டானே, கொஞ்சம் கூட நின்றுக்கலாமே. ஆனா அந்த நேரத்திலையும் 17 வருஷம் கத்தரோ எனக்கு
சில கூடவே இருந்துட்டு எனக்கு தீமை செய்வான் ஊழியத்தில். என் தரிசனத்தை எனக்கு உனக்கு தீமை செய்ய எனக்கு முடியாது. காரணம், என்னை நன்மை செய்ய படிப்பித்தார். நீ தீமை செய்ய, எனக்கு தீமை செய்ய முடியாது. காரணம், நான் நன்மை செய்ய அழைக்கப்பட்டவன். அப்ப தீமைக்கு சகிக்க வேண்டியதற்கு சில தீமை செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இருக்கட்டியா, நான் உனக்கு துணையா இருக்கேன். தீமையை அனுபவிக்கிற யாராச்சும் இருக்கீங்களா? நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற பாடுபடுகிற யாராவது இருக்கீங்களா? ஐயா, நேசிக்கிறவர்களினால் தீமையை அம்புகளை இருதயத்தில் கொள்ளுகிற யாராவது இருக்கீங்களா? ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நான் உனக்கு துணையாத்தான் இருக்கேன். என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, டைம் ஆயிடுச்சுல, வேற பசிக்கும். நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். 15 படிங்க, 15 படிங்க. இரு. மூணாவது ஆள் யாரு? ஏன் ஒருத்தன் பிரிஞ்சு போயிட்டான், ஒருத்தன் வெகு தீமை செய்தான், இன்னொருத்தன் எதிர்த்து நின்னா. அவனை எதிர்த்து நின்ற பொழுது நான் பக்கத்துல பார்த்தேன், அழைச்சவர் துணையார். அல்லேலூயா. ஆமென். ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜப ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் உங்களுடைய அனுபவம். ஜபிக்கணும்னு ஒருத்தன் வந்துட்டோம்னா இதுதான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எழுதித்தார, நான் எழுதித்தார. ஆமென். பிரிந்து போகிறவர்களை சந்திப்பீங்க, தீமை செய்கிறவங்களை சந்திப்பீங்க, எதிர்த்து நிற்கிறவங்களை சந்திப்பீங்க கண்டிப்பா. ஆனா எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நமக்கு ஒருவர் உண்டு, துணை நிற்கிறவர் தெய்வம். என்ன? கர்த்தர் துணையா இருப்பார். கர்த்தர், அல்லேலூயா, கர்த்தர் துணையாய். 16ஆம் வசனத்தை மட்டும் படிங்க போகும். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிக்கையில் நான் தனியா நின்னேன். நான் பதில் பேசணும்னு வாய் துறக்க, நீ சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. பதில் சொல்றதுக்கு நான் நிற்கும் பொழுது, இந்த பிரதருக்கு கேன்சர் சுகமாச்சு, இந்த பிரதருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாச்சு, இந்த சகோதரருக்கு வாதம் சுகமாச்சு, இந்த சகோதரருக்கு காது கேட்காம இருந்து சுகமாச்சுன்னு 4 பேரை காட்டி இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்தேன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, நன்மை அனுபவிச்ச ஒரு வயலும் கூட இல்லை. எல்லாரும் விட்டு போயிட்டான். நான் தனியே நின்னேன். முதல் விசை உத்தரவு சொல்லுவதற்கு நான் நின்ன பொழுது என் கூட ஒருத்தனும் இல்லை, நான் தனியாத்தான் நின்னேன். அப்பன் திரும்பி பார்த்தப்ப அழைச்சவர் என் பக்கத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை விட உனக்கு என்னம்மா வேணும்? இதுக்கு போதும் இல்லையா? ஆமா, இதுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ண என்ன செருப்பால் அடி. அல்லேலூயா, போதும், இவ்வளவு போதும்னு அக்கா சொன்னா, போதும்னா ரைட், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேண்டாம்ட்டே, அவ்வளவுதான்னே. துணை நிற்கிற கர்த்தர், அவ்வளவுதான். அதாவது இதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் சொல்ல முடியாது, ஜீவியத்தில் அனுபவிக்க தான் முடியும். நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. மோசேக்கு தரிசனத்தை நிறைவேற்ற உதவியா இருந்த அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஊழியத்தை நிறைவேற்ற உதவியா இருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தையை தான். கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போனாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு திரும்பி பார்த்தா அவர் சொன்னார், இல்லடா நான் கிட்ட தான் நிக்கிறேன். கொஞ்சம் பேர் தீமை செய்யறாங்க, தீமை செய்தாங்க. அப்ப திரும்பி பார்த்தேன், இல்ல மக்களே, நான் உனக்கு நன்மை செய்கிறவரா கூடத்தான் இருக்கேன். சிலர் எதிர்த்து நின்னாங்க, ஆனா இவரை திரும்பி பார்த்து, இவர் என்ன ஏத்து நிக்கல, எனக்கு ஆதரவா தான் இருந்தார், எனக்கு ஆதரவா இருந்தார். சிலர் என்ன செய்தாங்க, எல்லாரும் தனியா விட்டுட்டு போனாங்க. ஆனா இவர் என்ன செய்தார், இல்லடா சாகு மட்டும் நான் உன் கூடவே இருப்பேன், சாகு மட்டும் ஊழியத்தை நிறைவேற்று மட்டும் உன் கூடவே இருப்பேன். அந்த ஆண்டவர் இந்த பகல் வேளை சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். போதுமா? இதுக்கு மேல பிரசங்கம் வேணுமா? போதுமில்லானே, எழும்புங்க வீட்டுக்கு போகும், அவ்வளவுதான். செய்தியின் தலைப்பு என்ன? துணை நிற்கும் கர்த்தர், இல்லையா?
இதுதான் முதல்ல சொன்னேன், பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் சொல்லி கடைசியில எதை தான் சொன்னோம்? துணை நிற்கும் கர்த்தர். அவ்வளவுதான், கர்த்தரின் துணை. இந்த ஊழியத்திற்கு இந்த 22வது வருஷத்தில் கர்த்தர் துணையாக இருப்பார். இதுதான் சொல்ல சொன்னார். 2, ஒன்று மீட்பர், இன்னொன்று தூக்கி விடுகிறவர். மீட்பர், தள்ளி விடுகிறவர். இவர் நமக்கு துணையாக, யார் பிரிந்து போனாலும் இவர் துணையா இருப்பார். யார் நம்மை தீமை செய்தாலும் துணையா இருப்பார். யார் எதிர்த்து நின்றாலும், யார் ஓடி போனாலும் துணையா இருப்பார். அந்த தெய்வம் இந்த ஊழியத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு துணையா இருப்பார். ஆமென். மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பிரசங்கம் அல்ல. இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரதான் என்ன அனுப்புனார். என்னை சொல்லிட்டு வரதான் அனுப்புனார். என் பிள்ளைகளுக்கு அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். உங்கள் தெய்வம் உங்களுக்கு துணையாக. அல்லேலூயா. இந்த வாய் வெறும் வாடகைக்கு விட்டு பழைக்கிறாங்க. உங்கள் தெய்வம் உங்களுக்கு துணையா இருப்பார். இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஆனா உண்மையா இருக்கணும். தரிசனத்துக்கு உண்மையா இருக்கணும். அழைப்புக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி ஒரு 5 அல்லது 6 நிமிஷம், ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளதான் எடுப்பேன். யாரும் வெளியே போக வேண்டாம். சரியா? நம்ம ஒரு 2 நிமிஷம் நீங்க மனசு திறந்து, நான் இன்னைக்கு சொல்றேன், மனம் திறந்து ஏசப்பா பேசினார் உங்க கூட. மனம் திறந்து பேசினார், ஜாலியா பேசினார், சிரிக்க பேசினார். ஆனா ஆண்டவர் சொன்னேன், என் பிள்ளைக்கு நான் இருப்பேன், அவ்வளவுதான் சொன்னேன். என்னம்மா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். நான் முகஸ்துதி சொல்றவங்க கிடையாது, என்ன உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, நான் கூடவே இருப்பேன். அதாவது அன்னைக்கு அம்மை எதிர்த்தவர்கள் நிலையானவர்கள் அல்ல, அழைத்தவர் நிலையானவர். அவர்களுக்கு முடிவு உண்டு, அழைத்தவருக்கு முடிவில்லை. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த வருஷங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் இந்த ஊழியத்தில் அதை பார்ப்பீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களால் முடியும்னா உங்க 2 கைகளையும் வருத்தம் இல்லாமல் முடியும்னா சற்று உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த கை உயர்த்துதல் ஒரு நிமிஷம் குறையாம இருக்கணும். அவ்வளவு. ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். மோசேயின் தரிசனம் நிறைவேற மோசேக்கு அவர் துணையாக இருந்தார். பவுலின் ஊழியம் நிறைவேற்றப்பட பவுலுக்கு அவர் துணையாக இருந்தார். இந்த பகல் வேளை சொல்லுகிறார், மோசே தோற்று போய் நிற்கிறேன் என்கிறீர்களா? மறுபடியும் தரிசன எல்லைக்குள் உங்களை கொண்டு வந்து உங்களை குறித்த தரிசனம் நிறைவேற நான் உனக்கு துணையா இருப்பேன்ப்பா. பெரிய தரிசனங்கள் எல்லாம் சந்திக்கிற பிரச்சனையும் பெருசாத்தான் இருக்கும். அதனால பிரச்சனை பெருசா இருக்கிற பொழுது நீங்க புரியணும், தரிசனம் பெருசுன்னு. பிரச்சனை பெருசாய் வரும் பொழுது நீங்க புரியணும், எதிர்காலம் பெருசுன்னு. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணையா இருப்பேன். இப்ப 2 கைகளையும் மார்போடு அணைத்து கொண்டு நெஞ்சு மேல வேணும். உங்க முகத்தை மட்டும் ஏறெடுத்து, யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களோ, பக்கத்துல பாருங்க, அழைச்சவர் நின்றுட்டு இருப்ப. யாராவது தீமை செய்கிறார்களோ, பக்கத்துல பாருங்க, அழைச்சவர் நிற்ப. யாராவது எதிர்த்து நிற்கிறார்களோ, பக்கத்துல பாருங்க, அழைச்சவர் நிற்ப. எல்லாரும் விட்டு போயிட்டாங்களா? தனியா நிக்கிறீங்களா? தனியா நிக்கிறீங்களா ஐயா? பக்கத்துல பாருங்க, கைத்தொடும் தொலைவில் அவர் நிற்பார். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகிட்ட சொல்லு, என் பிள்ளைக்கு நான் துணையா இருக்கேன். அல்லேலூயா. காற்றாய் துணை நிற்கிறவர், வார்த்தையாய் துணை நிற்கிறவர். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்,
என் பிள்ளைகளுக்கு நான் துணையா நிக்கிறேன்னு சொல்லு. எந்த இடத்துல முடியாது என்று சொல்லி சில சிங்காசனம் சொல்லுகிறதோ அந்த இடத்துல தரிசனம் ஆரம்பிக்கும்.